அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12/12/2025 இன்னைக்கு காலையில அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ராஷ் குக்வேரோட செகண்ட் அவுட்லெட் வந்து இனாகுரேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. யார் இனாகுரேஷன் பண்ணது தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஃபேவரேட்டான நளினி மேம் தான் வந்து இனாகுரேட் பண்ணாங்க. நான் நளினி மேமை இது வரைக்கும் நேரில் பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி நான் அவங்கள பார்த்து பேசும்போது அவங்க வந்து என்கிட்ட ஏதோ ரொம்ப வருஷம் பேசி பழகின மாதிரி என்கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதேமாரி தான் வந்து சுஜாதா பாபு மேமும். சுஜாதா பாபு மேம்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவங்க வந்து ஒரு பிஸியான நியூஸ் ரீடர், 2 சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. பயங்கர எனர்ஜெட்டிக்காக, பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப். அவங்கள பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைச்சிது. இங்கே இருக்கிற பாத்திரத்தை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு ஷார்ட்ஸ் பத்தாது. அதை நம்ம வந்து ஒரு பெரிய பதிவாக பார்க்கலாம். அடுத்து நான் பார்த்து வியந்த இன்னொருத்தவங்க வந்து பாரதி ஸ்ரீதர் மேம் தான். நெக்ஸ்ட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. இது விக்னேஷ் கிச்சன்லேருந்து விக்கியை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி செட்டிநாடு சமையலறை மீனா சிஸ்டரும் அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். பாத்திரத்தை நான் இன்னொரு தனி லாங் வீடியோவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ பாத்திரம் அங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக இன்னைக்கு நம்மளோட ஹீரோயின் சுபைதா சிஸ்டரை பார்த்தாச்சு. சுபைதா சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். இப்போ நீங்கள் பார்க்குறது சங்கீதா லைஃப் ஸ்டைல் சேனல் நடத்திட்டு இருக்க சங்கீதா சிஸ்டரை தான் பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் ரோஷ் குக்வேரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பாத்திரங்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பட் ஆனால் ஒரு பாத்திரத்தை பார்த்தாலே தெரியும்ல அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எல்லா பாத்திரமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஈய பாத்திரம், அதுக்கப்புறம் கல்சட்டி, அதுக்கப்புறம் இந்த குழவி, ஆட்டுக்கல், இது எல்லாமே வந்து அங்கே நிறையவே டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ஒரு ஐட்டமும் செய்கிறதுக்கு தனித்தனி பாத்திரம், ட்ரெடிஷ்னல் பாத்திரம் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஸோ பார்க்கவே 2 கண்கள் பத்தலை எனக்கு. லாஸ்ட்டாக சுபைதா சிஸ்டர் வந்தவங்க எல்லாரையுமே வந்து ஹானர் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சுபைதா சிஸ்டர் இன்னும் வந்து நிறைய அவுட்லெட் வந்து ஆரம்பிக்கணும். அதுவும் இன்னைக்கு 1-2 மேஜிக் டேயில் ஆரம்பிக்கிறதால நிச்சயமாக அவங்க வந்து இன்னும் நிறைய அவுட்லெட் வந்து சென்னையில் ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாத ரோஷ் குக்வேர் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டாக ஆகும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தையும் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். ஆக மொத்தம் இன்றைக்கி நாளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.